ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டேக்கான gift தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு A4 ஷீட் எடுத்து அதை டபுளாக மடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி இந்த வீடியோவை போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். எடிட் பண்ணுறதுக்கு சோம்பேறியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த A4 ஷீட்டை அழகாக மடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம் என்ன கிராஃப்ட்லாம். நம்ம சேனல் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு இந்த கார்னரில் சைடில் அழகாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதுமாரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இப்போ கட் பண்ணி அந்த A4 ஷீட்டில் இந்த சைடில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கம் போட்டு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நான் ஒட்டிட்டேன், அதேமாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு 3 ஆர்டின் ஷேப்பில் நம்ம 3 ஆர்டின் பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு அப்படியே அழகாக மேலே கீழே ஒன்று, அது கீழே ஒன்று, அப்படியே படிக்கட் மாதிரி அழகாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதையும் கம் போட்டு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் ஒட்டிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேலையும் பென்சிலையும் வச்சு அழகாக இப்படி கோட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் பென்னை வச்சோ இல்லைனா ஸ்கெட்சை வச்சோ எதை வச்சு வேணாலும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் டேடியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஐடியாஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனல் நிறையா பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ 3 இதுக்கும் நம்ம அழகாக கோடு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு. இப்போ பிளாக் பென் வச்சு அழகாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வச்சு இதை ஃபுல்லாக நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அழகாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் கொடுத்து முடிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த 3 ஹார்ட்டினில் நம்ம டேடுன்னு எழுத போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பென்சிலில் எழுதிட்டு அப்புறம் வந்துட்டு பிளாக் பென்லேயோ இல்லைனா ஸ்கெட்ச்லேயோ நீங்கள் வந்துட்டு அழகாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பிளாக் பென் வச்சு நான் கீழே ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே டேடுன்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? நான் எழுதுகிற மாதிரியே எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அழகாக வந்துட்டு இது பிளாக் பென் வச்சு அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ப்ளூ ஸ்கெட்சை வச்சு அழகாக வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாடல் மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நடுவில் நம்ம அழகாக ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஐ லவ் யூன்னு எழுத போகிறோம். ஐ லவ் யூ டேடுன்னு எழுத போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு பூ போட்ட டிசைன் மாதிரி சைடில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கின் கலர் ஸ்கெட்சை வச்சு ஒரு 5 டாட் போட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நடுவில் ஒரு ஆரஞ்சு கலரோ இல்லைனா ரெட் கலரோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டார்க் கலரான மாதிரி ஒரு டாட் சென்டரில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், வைக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நடுவில் ஒரே ஒரு டாட், அந்த 5 டாட்டுக்கு நடுவில் ஒரு டாட் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சுட்டேன். இதே மாதிரி எல்லா இதுக்கும் நீங்களும் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐ லவ் யூ டேட், ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு அழகாக எழுதியிருக்கேன். அதேமாரி நீங்களும் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறையா சைடில் ஹார்ட்டின்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு க்ரீன் கலர் ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் மாதிரி ஐ மீன் இது லீஃப் மாதிரி அழகாக கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கோங்க. இப்படி ஒரு கோடு போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம லீஃப் மாதிரி வரைஞ்சி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். வரைஞ்சி விடுற மாதிரி நீங்களும் வரைஞ்சி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வரைஞ்சிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவுட்புட். செம்மையாக இருக்குல்ல? அப்புறம் 3 ஹார்ட்டினை கட் பண்ணி அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, பேராஷூட் மாதிரி அழகாக ரெடி பண்ணி அதை நம்ம வந்துட்டு அந்த சைடில் ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒட்டியிருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க.
கீழே பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.